Hello friends, இப்போ நீங்கள் பார்த்துருக்க NJR சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SWOT அனாலிசிஸ். இந்த SWOT அனாலிசிஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ இல்லாட்டி ஒரு கம்பெனி மேலேயோ கூட எடுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கம்பெனி மேலே எடுக்க போகிற SWOT அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, SWOT அனாலிசிஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா S for strength, W for weakness, அடுத்து O for opportunity, T for tries. அடுத்து ஃபஸ்ட்டு எழுத்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், இது ரெண்டுமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்ட்ரென்த் அதுக்கடுத்து இந்த வீக்னஸ், இது ரெண்டுமே வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே இருந்தால் முடிவாகுது. அதாவது எப்படின்னா ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற முக்கியமான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மற்றும் எம்ப்ளாயிஸை பொறுத்தா இருக்குது. அந்த நாலேஜ் அந்த எம்ப்ளாயிஸோட நாலேஜை பொறுத்தும், அதுக்கடுத்து அந்த கம்பெனியில் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, அடுத்து அந்த கம்பெனியோட ப்ராடக்டோட குவாலிட்டியை பொறுத்தும் அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் வந்து முடிவாகுது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து அவங்களால மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ அந்த வீக்னஸ் அதுவுமே வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இருந்தால் வருது. அந்த எம்ப்ளாயிஸ்க்கு நாலேஜ் இல்லைனா அந்த கம்பெனி ஒரு வீக்கான கம்பெனி. அதே நேரத்தில் அந்த கம்பெனிக்கு நிறைய கடன் இருந்தால் கூட அந்த கம்பெனியோட வீக்னஸ் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லைனா அதுவும் அந்த கம்பெனியோட வீக்னஸ். அடுத்து வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த த்ரெட்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வெளியே இருந்து வர விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்டோட டிமாண்ட், அடுத்து ட்ரெண்ட், அடுத்து ட்ரஸ்ட், அடுத்து இன்னும் சில இது. டிமாண்ட் இருந்து என்னென்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் டிமாண்ட் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ட்ரெண்ட் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிறாங்க, அதே நேரத்தில் பட்டன் ஃபோனு தயாரிக்கிறாங்க. எது அதிகமாக எடுத்து போகும்? ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா அது வந்து ஈஸியாக அக்சஸபிளாக இருக்குது, அதே நேரத்தில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பெனி மாறினா அந்த கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். அதே நேரத்தில் ட்ரஸ்ட்டுன்றது என்னென்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங் பேஸ்டுன்னு கூட சொல்லலாம். அந்த கம்பெனி இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி மேலே ஆட்டோமேட்டிக்காக பீப்புளுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்ட் கூடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டி கூட தான் பண்ணும். த்ரெட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனிக்கு எப்படி வேணும் வரலாம். அதாவது அவங்க கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக ஒரு கம்பெனி வரதா கூட இருக்கலாம் த்ரெட்ஸ். இல்லாட்டி அந்த த்ரெட்ஸ் வந்து அந்த கம்பெனியோட டெக்னாலஜினால் கூட அவங்களுக்கு த்ரெட்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஆட்டோமொபைல் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து ஃப்யூச்சர் இப்போ வந்து பெட்ரோலில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிசிட்டியில் தான் எல்லாமே வரப்போகுது. பட் ஆனால் எலக்ட்ரிசிட்டியில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாமல் அப்போயுமே அவங்க பெட்ரோலில் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டை யாரும் வாங்க போகிறதில்ல. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாஸ் வந்து அவங்க கம்பெனியை மூடிட்டு போயிட வேண்டியதான். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா அவங்க கம்பெனியை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவாங்க. ஸோ வந்து இது வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த த்ரெட்ஸ். இது மட்டுமே அவங்களுக்கு த்ரெட்ஸாக வரப்போகிறது கிடையாது. கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கம்பெனிக்கு என்ன த்ரெட்ஸ் வரலாம்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி வந்து எப்பயுமே வந்து ஒரு சுகர் கேன் ஃபீல்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்படின்னா தான் வந்து சுகர் கேன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அவங்களால அதிகமான சீனியை உற்பத்தி பண்ண முடியும். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியுமே அவங்களோட ரா மெட்டீரியல் அடுத்து மார்க்கெட் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி த்ரெட்ஸை வந்து ஓவர் கம்பெனி வர்றது. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதே பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களே வந்து ஒரு கம்பெனியாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனின்னு நினச்சிட்டு அடுத்து வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் போகிற செக்டாரை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி செக்டார் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஐடி செக்டார் போகிறப்ப உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஸ்ட்ரென்த் கூடும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு எப்போ அதிகமான லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கோ அப்போ உங்களோட ஸ்ட்ரென்த் கூடும். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டியும் தான். அதே நேரத்தில் வந்து வீக்னஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு எந்த ஃபியரும் இருக்கக்கூடாது யார்கிட்டையும் பேசுகிறப்ப. அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து உங்களோட வீக்னஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும். அதுக்கடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ கூடும் அப்படின்னு பார்த்தா உங்களோட நாலேஜ், அதுக்கடுத்து உங்களோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கூடுறப்ப உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கூடும். அதே நேரத்தில் த்ரெட்ஸ் அப்படின்றது என்னென்னா நீங்கள் போகிற செக்டாரில் நீங்கள் படிக்கிறத பொறுத்து. அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பட்டன் ஃபோனை வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத படித்து உங்களால் அவ்வளோவா இன்கம் பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் நிறைய இன்கம் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் த்ரெட்ஸ். ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்மளோட இன்கம்மை பார்த்துக்கலாம் அப்படின்றதே பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது ஐடி ஃபீல்டு படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஓல்டு லாங்குவேஜை, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறது வேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம படிச்சிருந்து அதனால வந்து நமக்கு யூஸ் கிடையாது. பட் ஆனால் அதனால் நம்ம யூஸ்லெஸ் கிடையாது. நம்ம வந்து எப்போயுமே நம்ம இப்போ படிக்கிறது கூட நாளைக்கு ஓல்ட் ஆகும். அதனால் ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஐடி, எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம அப்கமிங் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்மளோட வெற்றி வந்து கண்டிப்பாக நிச்சயம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.